வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தீப வழிபாடு நம்ம வாழ்க்கையை மாற்றுங்கிறது உண்மை. என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்கிறேன். மற்றவங்க செஞ்சாங்க நான் சொல்லலை, என் வாழ்க்கையில் நடந்த நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தது. கண்டிப்பாக தினமும் நீங்கள் விளக்கேற்றுங்க, உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறுங்க. காலையில் சாயந்தரம் 2 வேளையும் விளக்கேற்றுங்க. காலையில் நீங்கள் 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்துச்சு நான் விளக்கேற்ற சொல்ல, ஒரு 6 மணிக்கு, ஒரு 5:30க்கு எழுந்திங்க, குளிச்சு செஞ்சு வாசலாம் தொளிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு விளக்கேற்றுங்க. 6 மணிலேருந்து ஒரு 9, ஒரு 5 விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா ஒரு 7 மணிக்கு ஒஸ்திட்டு அந்த ஒரு விளக்கு மட்டும் 9 மணி வரை ஒரு 3 மணி நேரம், காலையில் ஒரு 3 மணி நேரம் ஏறிட்டும். அதே மாதிரி சாயந்தரம் 9 மணிக்கு மேலே நீங்கள் ஒசத்திடுங்க. சாயந்தரம் அதே மாதிரி 6 மணிக்கு ஏற்றுங்க. ஒரு 7 மணி வரை ஒரு 5 விளக்கு எரியட்டும். மற்ற விளக்கு ஒரு 8:30க்கு ஒஸ்திடுங்க. 8:30க்கு ஒரு 9 மணிக்கு ஒஸ்திடுங்க. கரெக்டாக சாயந்தரம் 3 மணி நேரம், காலைல 3 மணி நேரம் கண்டிப்பாக தீபம் எரியணும். முழுக்க எரிய வைக்க முடியாதவங்க ஒரு 3 மணி நேரமாவது எரியணும் வீட்டில் தீபம். இப்படி ஏற்றி பாருங்கள், ஒரு மாதம் ஏற்றி பாருங்கள், கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். முடிஞ்சவங்க தினேலும் காலையில் 6 மணிக்கு ஏற்றுறது, நைட்டு ஒரு 9 மணி வரை தினேலும் ஒரு விளக்கு மட்டும், உங்களால் முடிஞ்ச ஒரு விளக்கு மட்டும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு முன்னாடி வச்சு ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறும். நீங்கள் என்ன நினச்சி ஏற்றுறீங்களோ அந்த தீபத்தை உங்களுக்கு என்ன வேணுமோ நினச்சி ஏற்றுங்க, கண்டிப்பாக நடக்குங்க. கண்டிப்பாக என் வாழ்க்கை மாறி இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் சரியில்லையா, ஒரு கெட்ட சக்தி இருக்குதுன்னு தெரியுதா, இல்லை வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையை புருஷன் 2 பேர் ஒரு 5 நிமிஷம் பேசினாலே சண்டை வந்துடும் சில பேர் வீட்டில். எங்கள் வீட்டிலே வந்திருக்கு, ஒரு 5 நிமிஷம் பேசுவோம் சண்டை வந்திருக்கு. அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்க போய் தான் பிள்ளைங்க படிக்க முடியுதா, சொல் பேச்சு ரொம்ப சேட்டை பண்ணுதா, கண்டிப்பாக தீபம் அவங்க பிள்ளைகளை நினச்சி ஏற்றுங்க, இல்லை உங்கள் வீட்டுக்காரர் நினச்சி ஏற்றுங்க. இல்லை வருமானம் இல்லையா, ஒரு வீட்டு வாடகை கொடுக்குற முடியாத அளவுக்கு வருமானம் இல்லையா, கண்டிப்பாக வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. உங்கள் வீட்டுக்காருக்கு ஏதோ ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கா, என் வீட்டுக்காரை சரி பண்ணி கொடு, என் வீட்டுக்காரை மாற்றி கொடு, என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக அந்த தீபத்தை நினச்சி ஏற்றுங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் மாத்திரை மருந்து சாப்பிட்றீங்களா, அந்த மருந்து கண்டிப்பாக அது கரெக்டான சரியில்லாத மருந்தாக இருந்தாலும் சில பேர்த்துக்கு வருஷக்கணக்கு மாத்திரை சாப்பிடாம கேட்டிருக்காது. கண்டிப்பாக ஒரு அருகம்புல்ல கூட நம்ம உடம்புல இருக்க நோய் தீருங்க. அந்த தீபம் கண்டிப்பாக மாற்றுங்க, நம்மளை கொண்டு போய் அந்த இடத்துல போய் நிப்பாட்ட, எது சரியான இடமோ அந்த இடத்துல நிப்பாட்ட வைக்கும் நம்மளை அந்த தீபம். அந்த அளவுக்கு சக்தி இருக்குது நம்ம வேண்டுதலுக்கு, பிரார்த்தனைக்கு. நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்கல, அவங்க கெட்டு போடும் இவங்க கெட்டு போடும் நம்ம வேண்டலை, நம்ம நல்லாயிருக்கும்னு நம்ம வேண்ட போகிறோம். கண்டிப்பாக கடவுள் ஏற்றுக்குவாருங்க. நியாயமான ஆசை, கரெக்டான கோரிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக கடவுள் நிறைவேற்றுவார். உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வாராகியாக இருக்கலாம், முருகராக இருக்கலாம், கருமாரி, மாரியம்மா, எந்த தெய்வமாக இருந்தால், சிவனாக இருக்கட்டும், உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தீபம் ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வம் நிற்கும், எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி தரும். என் வீட்டில் ஒரு ரூம் தான் இருக்குது, என்னால் ஏற்ற முடியாதுன்னா ஒரு 3 மணி நேரம் ஏற்றுங்க. காலையில் சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம் ஏற்றுங்க. கொஞ்சம் ஃபேன் போடாமல் வச்சுக்கோங்க. 12 நேரம் 15 மணி நேரம் ஏற்ற முடியாட்டி ஒரு 3 மணி நேரம் ஏற்றுங்க. காலைல 3 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரம். அப்போ தான் அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏற்றி பாருங்கங்க. 3 மணி நேரம் ஏற்றுறது நீங்கள் ரெகுலராக ஏற்றுற மாதிரி நீங்கள் வரும். கண்டிப்பாக அந்த மாதிரி சூழ்நிலை, எக்ஸ்ட்ரா ஒரு ரூமுக்கு ஏற்றுற அளவுக்கு சூழ்நிலை, உங்கள் வாழ்க்கை மாறும், வருமானம் கூடும். கண்டிப்பாக நம்மளுக்கு ஏற்றம் தான் இருக்குமே தவிர இறக்கம் வராது வாழ்க்கையில். தீபம் ஏற்றி நான் கெட்டு போயிட்டேன், என் வாழ்க்கை சொத்து அழிஞ்சிருச்சு, எனக்கு வர வேண்டிய பணம் வரலை, என் புருஷன் பேச்சு கேட்கல, என் பிள்ளைங்க படிக்கல, அந்த வார்த்தையே வராதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏர்முகமாக தான் வாழ்வீங்க வாழ்க்கையில். கண்டிப்பாக அதை தடுக்கும், நம்ம கர்ம வினை நம்மளை தடுக்கும், ஏற்ற விடாமல் தடுக்கும், செய்யும். அத்தனையும் தாண்டி தாங்க ஏற்ற நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும். கண்டிப்பாக கஷ்டப்பட்டு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். தினையிலும் காலைல குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு பூஜை கிச்சனில் வேலையை பாருங்கள், கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். இந்த அரிசியில் வண்டு பூச்சி, பருப்பில் இது வண்டி பூச்சி அதெல்லாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. நம்ம டே டைமில் கூட, லேடிஸ் டே டைமில் கூட குளிச்சுட்டு நீங்கள் ஏற்றி பாருங்கள். விளக்கேற்ற முடியாது, நம்ம அடுப்படியில் சமையல் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ஒரு என்னமோ நீங்களே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி ஒரு நல்லா இருக்குங்க, உங்களுக்கே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் மூஞ்சக்காலை கழுவியாவது நீங்கள் இது பண்ணுங்கள், கண்டிப்பாக விளக்கேற்றுங்க. காய்ச்சல் இந்த மாதிரினா அன்றைக்கி நம்ம குளிக்க முடியாது, கண்டிப்பாக முகத்தை கழுவிட்டு கை காலை கழுவிட்டு சாமி முன்னாடி ஒரு நிமிஷம் ஒரு பத்தியாவது ஏற்றி வச்சுட்டு வந்துடலாம். உங்கள் வீட்டில் கொஞ்சம் பெரிய பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளைகளை ஏற்ற சொல்லலாம். உங்கள் கணவர் ஏற்றுறவராக இருந்தால் ஏற்றலாம், எதுவும் தட்டிடக்கூடாது, அவ்வளோதான். எங்கள் வீட்டில் எனக்கு ஏற்ற முடியாத அன்றைக்கி நான் ஏற்ற மாட்டேன். என் பொண்ணு சின்ன பொண்ணு தான், 7 வயசு தான் ஆகுது. என் கணவர் எதையாவது தட்டி விட்ருவோன்னு பயத்திலே ஏற்ற மாட்டேன். அப்படி ஏற்றுங்க,
கொஞ்சம் தள்ளி ஏற்றுக்கு, கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கி வைங்க விளக்கு அப்படின்னு சொன்னால் என் வீட்டுக்காருக்கு வந்துடும். பொறுமை இருக்காது அவருக்கு. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த அது கடவுள் பார்த்துக்குவார், அது இயற்கை, அவருக்கே தெரியும் அது. மற்ற நாள் எங்கள் வீட்டில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. நான் வந்து 3 மணி நேரம் தான் ஏற்றுறேன். காலைல 3 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரம் ஏற்றிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்குள்ளே ஒரு மாற்றம் வந்து டெய்லி ஏற்றுவோமே அப்படின்னு சொல்லி நானே எங்கள் அக்காவும் ஏற்ற ஆரம்பித்தோம். அவளும் இப்போ நல்லா இருக்கா, நானும் நல்லா இருக்கேன். தீபம் ஏற்றி எங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்பட்டிருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். பெண்கள் வந்து எங்கள் வீட்டில் வருமானம் குறை அப்படின்னா கண்டிப்பாக வருமானம் பெருகும். என் வீட்டுக்கார ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு சொல்லுவீங்க. அந்த 48 நாளில் கண்டிப்பாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. தீப வழிபாடுங்கிறது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை மாற்றுங்க. சத்தியபூர்வமான உண்மை, என் வாழ்க்கையில் நடந்த உண்மை. உங்கள் வீட்டில் ஒரு நெகட்டிவிட்டி இருக்கா, நம்ம கண்ணில் கண்டிப்பாக கனவுல காட்டுங்க. அது வெளியேறதுக்காக காட்டும் நம்ம கண்ணில். கண்டிப்பாக அதேமாதிரி வீட்டில் வேறு எதுவும் பிரச்சனையா, உங்கள் பிள்ளைகளால் பிரச்சனை, வீட்டுக்கு கண்டிப்பாக நம்ம இதான் உன் வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லி கண்ணில் காட்டும். நம்ம தெய்வம் காட்டும். நம்மளுக்கு இஷ்ட தெய்வம், நம்ம எந்த தெய்வத்தை நினச்சி ஏற்றுறோமோ அந்த தெய்வம் நம்மளுக்கு காட்டும். அதாவது இத்தனை நாள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கெட்டதை காட்டிட்டு தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. நான்வெஜ் எடுத்து சாப்பிட்ட அன்னைக்கு நல்லா தலைகூடி குளிச்சுட்டு விளக்கேற்றுங்க. தீபம் எரியட்டும், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நான்வெஜ் எடுத்த அன்றைக்கி தீபம் ஏற்றலாம், அதெல்லாம் கிடையாது. என்ன எடுத்தாலும் வீட்டில் தீபம் ஏற்றலாம். வீட்டில் அது தனி அறதானங்க, அதை ஏற்றலாம். சில பேர் வீட்டில் பூஜை ரூம் மாதிரி செஞ்சு வச்சுருப்பீங்க. சில வீட்டில் தனி ரூம் இருக்கும், இல்லை ஒரு செல்ஃபில் ஏற்றிருப்பீங்க, ஒரு திரை போட்டிருப்பீங்க. என்ன கண்டிப்பாக அதை லைட்டாக சாத்திட்டு நீங்கள் வாட்டில் ஏற்றலாம். நீங்கள் என்ன ஊற்றணுன்னா கொஞ்சம் கூட மட்டும் ஊற்றி வச்சுட்டு நான்வெஜ் தொட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு செஞ்சு திருப்பி நீங்கள் உள்ளே போகணும்னா கண்டிப்பாக கொஞ்சம் குளிச்சுட்டு போங்கங்க. தலை கூடி கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் போகணும் நீங்கள் பூஜை ரூமுக்குள்ளே. அப்போ தான் வந்து நம்ம கோயிலுக்குள்ளே நம்ம போவோமாங்க, நம்ம பூஜை ரூமே நம்ம கோயில் மாதிரி தான் பார்க்கணும். நம்ம வீடு அப்போ தான் வந்து கோவில் எப்படி ஒரு அமைதி, அங்கே போனால் ஒரு நிம்மதி அமைதி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நிம்மதி அமைதி கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களே என்னை வீட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு அப்படி வீட்டில் இருக்கவே பிடிக்கலன்னு சொன்ன ஆள் கூட வீட்டுக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருக்குங்கிற வார்த்தை வரும். அந்த வார்த்தை கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக தீப வழிபாடு நம்ம வாழ்க்கையை மாற்றுங்க. என் வாழ்க்கையை மாற்றிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்பிக்கை இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். 2 நாளாக வீடியோ போடல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் போடல. அந்த என்னோட பூஜை ரூம் வீடியோ பார்த்தேன் நான். 130 பேர் மேலே பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக இதில் 130 மேல் பார்க்கவங்க ஒரு 10 பேராவது இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கை மாறுங்க. மற்றவங்க நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், நடக்கும். அதனால தான் இதனால் கொஞ்சம் விளக்கமாக நான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இதை கொஞ்சம் தீபம் ஏற்றி வழிபாடுங்க. கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். வாசலில் ஒரு சின்ன ஒரு கோலமாவது போடுங்க. நானும் சின்ன கோலம் தான் போடுவேன், எனக்கு அவ்வளோ போட தெரியாது. நீங்களும் கண்டிப்பாக போடுங்க. என் வாசல் வந்து ரொம்ப சின்ன வாசல் தான், குட்டி கோலம் தான் போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு வாசலே 2 விளக்கு ஏற்றுங்கங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மாடி வீடுங்கிறதால காற்றடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஏற்றுவேன். சில நேரத்துக்கு அணைஞ்சாலும் பரவாயில்ல, சில நேரத்துக்கு பொருத்திக்கிட்டு இருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.